2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் மறந்து போயாச்சோ நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே சார் வாங்க சுஜாதா உட்காருங்க. உங்களை எதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையோ நீங்கள் வீட்டில் கொடுத்த டின்னர் கண்டிப்பாக உங்களை லைஃப் லாங் நான் ஞாபகம் வச்சிருப்பேன். என்ன எக்ஸலண்ட் டின்னர். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். என்ன சார் இவ்வளவு ஃபார்முலா தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கீங்க? அப்புறம் தேவைப்படும் போது ஸ்டாக் இல்லாம போயிட போகுது. குட் ஒன். சுஜாதா நான் முதல்ல வந்தப்போ ரொம்ப சீரியஸாக கடுகடுன்னு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு நல்லாவே இல்லை. இப்படி கலகலன்னு சில்வர் காயின்ஸை தரல செதற விட்ட மாதிரி சிரிக்கிறீங்க பாருங்க. இப்படியே இருங்க. அப்பதான் சுஜாதா ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா இருப்பீங்க. ஷூர் சார். சார் நம்ம நினைச்சதை விட ஆடிட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுல்ல? யா நான் கூட சீரியஸா இவ்வளவு குயிக்கா முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆல் தி கிரெடிட் கோஸ் டு ஒன்லி யூ அண்ட் முரளி. நோ சார், ஆல் தி கிரெடிட் கோஸ் டு யூ. நீங்க ப்ராசஸை இவ்ளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க. தட்ஸ் வை எவ்ரிதிங் ஃபெல் இன்டு பிளேஸ். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் அலாட் சுஜாதா. ஆக்சுவலி ஐம் ஆன் டியூட்டி. பட் ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சதுனால என்ன 2 நாள் முன்னாடி ரிலீவ் பண்றாங்க. ஐம் கோயிங் டு கோ டு டெல்லி அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம் வித் மை மாம். இட்ஸ் ரியலி கோயிங் டு பி ஃபன். எனிவேஸ் உங்க கூடயும் முரளி கூடயும் ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்ஸ் அலாட். ஆமா முரளிங்க, முரளி வர சொல்லுங்களேன். ஷூர் சார். ஹலோ முரளி கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா? ஆடிட்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பணுமா? இதோ வரேன் மேம். ஹாய் சார். வாங்க முரளி உட்காருங்க. யா. ரொம்ப தேங்க்ஸ் முரளி. நீங்க 2 பேர் கொடுத்த சப்போர்ட்னால தான் ஒர்க் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சது. அதுக்கப்புறம் டெல்லிக்கு நீங்க அபிஷியலா வந்தாலும் சரி பர்சனலா வந்தாலும் சரி 2 பேரும் கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும். ஷூர் சார். அப்புறம் எப்போ நெக்ஸ்ட் சென்னை விசிட்? சென்னை இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு மிஸ் யூ. சென்னை மிஸ் பண்ணதோ இல்லையோ கண்டிப்பா நான் சென்னையை மிஸ் பண்ண போறேன். அஃபிஷியலா வரதுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. மைட் பி பர்சனலா ஐ கேன் ட்ராப் இன். ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பா நான் வருவேன். ஏன் சுஜாதா அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் வருவேன். அதே மாதிரி நீங்களும் இன்வைட் பண்ணா கண்டிப்பா நான் வருவேன். பட் பார்க்கலாம் நீங்க இன்வைட் பண்றீங்களா இல்லை என்ன மறந்துடுறீங்களான்னு. என்னாச்சு சுஜாதா? கல்யாணம் பேசி எடுத்தோன்னே சைலண்ட் ஆயிட்டீங்க. கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா சார், இன்வைட் பண்ணுவேன். சார் நீங்க பீடா எடுத்துக்கலையே? ஓ எஸ் மறந்துட்டேன். என்னங்க முரளி? இல்லை சார் தேங்க்யூ. ஓ என்னங்க? தேங்க்யூ சார். யூனோ ஒன் திங், பெண்கள் பீடா போட்டு நாக்கு சிவந்தா அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு யூஸ்வலா நல்லா சிவக்கும். பார்க்கலாம் யார் கொடுத்து வச்சிருக்குன்னு. என்ன யாருக்கு கொடுத்து வச்சிருக்கு சொல்லுங்க. சார் இவங்க மிலிட்டரி ஆண்டி, மிலிட்டரி அங்கிள். வணக்கம்மா. ஹலோ. ஹலோ சார். இந்த பேங்கோட வேல்யூபிள் கஸ்டமர்ஸ்ங்கிற ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. நிறைய சோஷியல் ஒர்க் ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். ஓ வெரி குட். என்னம்மா சுஜாதா, சார் யாருன்னு சொல்லல? நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்ல சும்மா ரிலாக்ஸா தான் பேசிட்டு இருந்தோம். சார் மிஸ்டர் விவேக் டெல்லில இருந்து சீஃப் ஆடிட்டிங்காக வந்திருக்காரு. ஓ டெல்லியா? So nice to meet you. Nice meeting you. आपके शहर जैसी मेहमान निवासी और कभी नहीं मिलेगी यार. பத்மாஷ் அவருக்கு தான் தமிழ் தெரியும்ல. எதுக்காக ஹிந்தியில பேசுறீங்க? தமிழ்லயே பேசுங்க.
நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த கெட்ட பழக்கமே. அதுவும் இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, அதுவும் கேர்ள்ஸ் தமிழ் நல்லா தெரிஞ்சும் தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறத ஒரு பெரிய ஃபேஷனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெல் சார் மேடம், நானும் உங்க கட்சி தான். டெல்லியில் நாங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக தமிழில் தான் பேசணும்னு எங்கள் அம்மாவோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா எப்பவும் சொல்லுவாங்க. அப்படி போகுதா கதை? நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன? ஒண்ணும் இல்ல, செக் இருக்குல்ல, ஆமா, கேஷியர்ட்ட கொண்டு போய் கொடுத்து கேஷ மாத்துங்க போங்க. முரளி சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. ஓ சார், bon voyage. All the best. Thank you. Okay ma'am. வாங்க. சரி சுஜாதா, நானும் கிளம்புறேன். டேக் கேர். பை. see you. பை. வரமா. வாங்க. ஐயோ, எவ்வளவு பணம் எடுக்கணும்னு சொல்லாம இருந்துட்டேனே. அப்புறம் ஏடிஎம் இருக்கிற இடத்த தேடி ஓடணும். ஒரு நிமிஷம் சுஜாதா, இதோ வந்துடுறேன். என்னங்க என்னங்க? பெண்கள் பீடா போட்டு நாக்கு சிவந்தா அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. என்னங்க, இன்னைக்கு சுஜாதாவோட முகத்தை பாத்தீங்களா? ரொம்ப தெளிவா எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. எப்பவும் சுஜாதா அவ முகத்தை கடுகடுகடுன்னு வச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு அவ முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணுக்கும் சரியான நேரத்துல கல்யாணம் நடந்திருந்தா அவ முகத்துல நிரந்தரமா சந்தோஷம் இருந்திருக்கும். என்ன பண்றது, அப்பா சரியில்லை, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணது, தம்பி படிப்புன்னு நிறைய குடும்ப பிரச்சனை. அவளுக்கு கல்யாணத்துல நிறைய ஆசை இருக்கு. என்கிட்ட இத பத்தி பர்சனலா நிறைய பேசியிருக்கா. நாளைக்கு வரப்போற ஹஸ்பண்ட் பத்தி, மேரேஜ் லைஃப் பத்தி நிறைய கனவுகள். இத பத்தி அவளுக்கு நிறைய இருக்கு. இத பாருங்க, எப்பவாவது அவகிட்ட பேசும்போது இத பத்தி கேட்ட போறீங்க. அவகிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். சுஜாதாவுக்கு நிறைய குடும்ப பிரச்சனை, கல்யாணம் தள்ளி போகுது. ஆனா இந்த முரளிக்கு எல்லா சிஸ்டர்ஸ் மேரேஜும் முடிஞ்சிருச்சு. ரூட்டு கிளியரா தான் இருக்கு. ஆனா இன்னும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குதே. முரளிக்கு அந்த காவியா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் மேல லைக்கிங் இருக்குன்னு அப்புறம் தானே தெரிஞ்சது. அதான் அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தோமே. எனக்கு முரளியும் சுஜாதாவையும் பார்க்கும் போதெல்லாம் ஏன் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு தோணும். ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஃபீலிங். நிச்சயமா அவங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் கப்புலா இருப்பாங்க. நல்ல விஷயம் தானே. அவங்ககிட்ட நாமளே இதை பத்தி பேசலாமே. இருங்க, அவசரப்படாதீங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதே விஷயம் மத்தவங்களுக்கு பிடிக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்பதானே 2 பேருமே சகஜமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆமா, நீங்க கேஷ் 500 வாங்குனீங்களா இல்ல 1000 வாங்குனீங்களா? ஏய், நீ தானே பணத்தை வாங்கின. கேஷியர் உங்ககிட்ட தானே வந்தாரு. அப்ப நீங்க அவர்கிட்ட வாங்கலையா? சரியா போச்சு. அவரு நம்ம எஃப்டி அடுத்த மாசம் மெச்சூர்ட் ஆகுதுன்னு ஞாபகப்படுத்தினார். நான் நினைச்சேன் கேஷை நீ வாங்கியிருப்பேன்னு. நீங்க இருக்கீங்களே, வந்த வேலையை பாக்குறத விட்டுட்டு. எப்பா ஆட்டோ மேடம், திரும்பி பேங்க் போ. சரி மேடம். ஆண்டி, என்ன ஆண்டி பவுன்ஸ் ஆன செக் மாதிரி போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க? என்ன பண்றது, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா செக் இல்ல டிடி கூட பவுன்ஸ் ஆகும்.
கேஷ் எடுக்க வந்துட்டு கேஷ் எடுக்காமே வந்திருக்காரு. என்ன சொல்றது? ஆண்டி எனக்கு ஒரு டவுட். இவர் உண்மையிலேயே ஆர்மியில தான் இருந்தாரா? என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல இவர் வார்ஃபீல்ட்ல இருந்தாரான்னு. என்ன செய்யறது? நான் நினைச்சேன், இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் ஆண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு வழியா முரளிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே முரளி கோவில்ல வச்சு பார்த்த பொண்ணுதான் அது. அவன் சிஸ்டர் பிருந்தா தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. ஆக்சுவலி ஆரம்பத்தில் முரளிக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தான். அவன் தங்கச்சிங்க 3 பேரும் இவனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க உள்ள முரளி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அநேகமா நெக்ஸ்ட் வீக் எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடும். அங்கிள், நமக்கு ஒரு கல்யாண சாப்பாடு வெயிட்டிங்ல இருக்கிறது இப்பவே உங்க கண்ணில் தெரியுது. கல்யாணத்துக்கு எல்லாம் நிச்சயமா உண்டு. அப்ப நான் வர்றேன். முரளி உள்ளதான் இருக்கான். போகும்போது விஷ் பண்ணிட்டு போங்க. பாய். என்னம்மா இப்பதான் முரளி சுஜாதா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள எல்லாமே மாறி போயிடுச்சே. அதுக்கு தான் அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். நல்ல வேளை நாம பாட்டுக்கு அவசரப்பட்டு சொல்ல போய் அவங்க 2 பேருக்குமே தர்ம சங்கடம் ஆயிருக்கும். வாங்க. ரொம்ப சாரி. அன்னைக்கு ஆஃபீஸ் டென்ஷனில் இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன். ஆனால் பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச உடனே சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்லிட்டேன். பரவாயில்ல மாப்ள. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப இந்த மாதிரி தடங்கல்கள் வந்துச்சுன்னா திருஷ்டி கழிக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் இப்ப எல்லாம் நல்ல விதமா ஆயிடுச்சே. நீங்க வீட்டுல கலந்து பேசி சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் வீட்டுக்கு வந்து மற்ற விஷயங்களெல்லாம் பேசி தேதியையும் குறிச்சிடலாம். சாரி, பேசிக்கிட்டே இருந்ததுல கேட்க மறந்துட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும் மாப்ள. ஹலோ மேம். அதெல்லாம் இருக்கட்டும் மாப்ள. ஆபீஸ்ல சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எல்லாம் நல்லபடியா முடியட்டும். விருந்தே சாப்பிட்டா போச்சு. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வாங்க வாங்க வரங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. போலாமா? வாங்க போலாம். ஆண்டி, அங்கிள், ஒரு குட் நியூஸ். எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. அதான் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. முதல்ல பண்ணிக்கலாமா வேணாமான்னு ஒரு டிலமால இருந்தேன். ஆனால் அடிக்கடி நீங்கள் தான் சொல்லுவீங்க லைஃப் மஸ்ட் கோ ஆன்னு. அதான் முடிவெடுத்துட்டேன், பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த விஷயத்தில் நீங்கள் தான் காட் ஃபாதர், காட் மதர். ஆல் தி பெஸ்ட் முரளி. Thank you. பேச்சுலர்ஸ் பார்ட்டி எல்லாம் இருக்குல்ல? ஆல் தி பெஸ்ட் முரளி. தேங்க்ஸ். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் மேம். வரேன். சரிப்பா. என்னமோ தெரியலங்க, எல்லாரையுமே நான் இங்க இருந்து வாழ்த்துவேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்க இருந்து வாழ்த்திருக்கேன். ஒருவேளை நான் ஆசைப்பட்டபடி முரளியும் சுஜாதாவும் சேரலங்கிற வருத்தமோ என்னமோ தெரியல. யாருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. சரி வாங்க போலாம். அண்ணே, அடடே, வாங்க மாப்பிள்ள. என்ன 2 பேரும் இந்த நேரத்தில் ஜோடியா வந்திருக்கீங்க? பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்லைங்க, ஒரு நல்ல தகவல் போன்ல வந்துச்சு. உடனே எங்க அண்ணனை பார்த்தாகணும்னு சொல்லி பைக்கு டிரைவரா போட்டு என்னையும் கூட்டிட்டு வந்துட்டான். இல்லன்னா மட்டும் வீட்ல என்ன பண்ணிருக்க போறீங்க? முதல்ல ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க. அண்ணே, வாய் தர, நான் தான் உனக்கு ஸ்வீட்டை ஊட்டி விடுவேன். இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எதுக்குமா இத்தனை ஆர்ப்பாட்டம்? முதல்ல விஷயத்தை சும்மா சொல்லு. இருண்ணே, வாய் தர. இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பாக்குறதுக்கு பேங்க்குக்கு வந்திருந்தாங்களாமே? ஆமா, வந்திருந்தாங்க. நல்ல நாள் பார்த்து மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம்னு சொல்லியிருக்கேன். உன் வாயால இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு தானே இத்தனை நாள் கஷ்டப்பட்ட. நீ கோவப்பட்ட, இவரு காய்ச்சி முச்சுன்னு கத்துனாரு. அர்ச்சனாவும் அவ வீட்டுக்காரரும் எகத்தாளமா பார்த்தாங்க. ஏன் இந்த அலைன்ஸ பத்தி முதல்ல என்கிட்ட பேச வந்த வித்யாவே என்னை எப்படி அலட்சியப்படுத்தி பேசினாங்க. நீ போன்ல பேசினதுனால பொண்ணு வீட்டுக்காரங்களும் அவங்க வீட்ல என்ன உட்கார கூட சொல்லாம ஏதோ சேல்ஸ் கேர்ள் கிட்ட பேசுற மாதிரி அலட்சியப்படுத்தி அனுப்புனாங்க. நான் கும்பிடுற சாமி மட்டும்தான் என்னை கைவிடாம எனக்கு நம்பிக்கை கொடுத்து இதை நிறைவேற்றி காமிச்சிடுச்சு. எல்லாம் நல்லபடியா நடந்தா பாலாபிஷேகம் பண்ணி இவரை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். ஏய், என்ன எதுக்கு இப்படி கொடுமைப்படுத்துற? அதெல்லாம் என்னால முடியாது.
வேணும்னா உன் பையனை பண்ண வை. ஏங்க விளையாடாதீங்க, இதெல்லாம் சாமி குத்தம். எனக்காக பண்ணலனாலும் முரளியனாவை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவருக்காக பண்ணுங்க. இந்த ஒரு தடவை தான் முரளிக்காக நான் இதை பண்றேன். ஆனா இன்னொரு தடவை இப்படி ஏதாவது வேண்டிக்கிட்டு வந்த அந்த சாமியை நேர்ல வந்து என்கிட்ட சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். பாருங்க முரளி, எப்படி திட்டம் போட்டு என்ன பழி வாங்குறான்னு. முரளி, நிஜமா மனசை விட்டு சொல்றேன். ஆரம்பத்துல இவ சொன்னப்போ ஏதாவது தப்பாயிட போகுதோன்னு நானும் பயந்தேன். இப்ப எல்லாத்தையும் கேள்விப்பட்ட பிறகு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பொண்டாட்டி ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான்னா அது இதுவா தான் இருக்கும். இருங்க இருங்க, இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். நிச்சயதார்த்தத்துக்கு நாள் மட்டும் குறிக்கட்டும். அப்புறம் சீர் சனத்தில இருந்து எத்தனை பவுன் போடணும், வைரம் மூக்குத்தின்னு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னை எப்படி பேசினாங்க, அவங்களுக்கு பிடி ட்ரைனிங் எடுக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்புறம் மண்டபம், லக்ஷ்மண் ஸ்ருதி லைட் மியூசிக், மெனு கின்னு. பிருந்தா, ஆரம்பத்திலேயே நான் பண்ண டென்ஷனுக்கு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டேன். இப்பதான் அவங்களையும் எல்லாத்தையும் மறந்து மற்ற விஷயங்கள் பேசலான்னு வந்திருக்காங்க. அவங்க வரட்டும், பேசட்டும், நம்ம அமைதியா இருப்போம். நம்ம சைட்ல இருந்து எந்த டிமாண்டுமே வேணாம். டு பி ஃப்ராங்க், எனக்கு இந்த வரதட்சணை, சீர் செனத்தி இதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது. கல்யாணங்கிறது உறவுகள் சந்தோஷமா நடத்தி கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு எதுக்கு பொண்ணு சைடை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்? அப்படி பார்த்தா உன்னை கல்யாணம் பண்ணும்போது சந்தானமும் சரி, உங்க பேரண்ட்ஸும் சரி எந்த டிமாண்டும் வைக்கலையே. கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவரே வேணான்னு சொல்றப்போ நம்மளுக்கு எதுக்கு இந்த நகையும் பணமும்? நல்ல உதாரணத்தை காமிச்சப்போ கவர்மெண்ட் வேலைன்னு நீதான் மெச்சுக்கணும். சம்பளத்தை விட்டா 10 காசு சம்பாதிக்க சாமர்த்தியம் இல்லாதவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாச கடைசியில 5க்கும் 10க்கும் அவஸ்தைப்படுற நிலைமை வேற யாருக்கும் வர வேணாம். அது ஏன் தலைவிதி, அதை யாரால மாத்த முடியும்? சரி, நல்ல நாளா பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம நாளைக்கு அர்ச்சனா வீட்டுக்கும் சந்தியா வீட்டுக்கும் போய் இந்த விஷயத்த சொல்லிடுவோமா? பிருந்தா, அவசரப்பட்டு எதையும் தடாலடியா பண்ணிடாத. முதல்ல அவங்க நல்ல நாளா பார்த்து சொல்லட்டும். அதுக்கப்புறமா அர்ச்சனா வீட்லயும் சந்தியா வீட்லயும் சொல்லலாம். சரி, டைம் ஆச்சு. பையன் வேற தனியா இருப்பான், நீங்க கிளம்புங்க. சரி, நாங்க கிளம்புறோம் முரளி. ஓகே, வரேனே. ஓகேம்மா. என்னங்க? தேங்க்ஸ். மேடம் நமஸ்காரம். வணக்கம். முரளி சார் பார்க்கணும். அதோ அங்க கிரீன் ஷர்ட் போட்டு உட்கார்ந்திருக்காரு, அவர்தான். ஓகே. సార్ నమస్కారం సార్. யார் நீங்க? నేను పేరు గోవిందమూర్తి సార్. எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு ப்ளீஸ் சார். சார் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சாட்டா கோவின்னு ப்ளீஸ் சார். మీరు தான் முரளி சாரா? இதை சொல்றதுக்காக தான் காலையில திருப்பதில இருந்து வந்தியா? சாரி சார், நம்ம மாமையா. யோ, ஓ மாமையா? ஓகே, என் மாமையா என்விஆர் சாரோ இங்கதான் அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்க்கறாரு சார். என்னது, அசிஸ்டன்ட் மேனேஜரா? அது நாயா? உன் மாமையா என்விஆர் இந்த பேங்க்ல அட்டெண்டரா இருக்காரு, அதை தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். சரி சார், எல்லாம் ஒண்ணுதானே சார். ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் டங்கு சிலிப்பா ஆயிந்து சார். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்விஆரை பார்க்க வந்தியா? అవును சார். அவர் இன்னைக்கு லீவு. ஏமி சார், என் மாமையா ஒஸ்தாரா லேதான்னு என்கிட்டே சொல்றியா சார்? எல்லாம் ஒரே வீட்டுல தான் சார் இருக்கோம். நம்ம மாமையா சாரி சார், என் மாமையாவோட பெத்தம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு மாமா நெல்லூர் போயிருக்காரு சார். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். இதை சொல்றதுக்கு தான் எவ்வளவு நேரம் போர் அடிச்சிருக்க. லீவ் லெட்டர் கொடுத்துருக்காரா? சார் அது மேட்டர் இருக்காது சார். నేను ఫైనాన్స్ விஷயமா வந்திருக்கேன் சார். புரியலையா? நீங்க மாமியா கிட்ட அர்ஜென்ட்டா ஃபைனான்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ மாமியா நெல்லூர் போனதால என்ன டீல் பண்ண சொல்லி அனுப்புனாரு சார். எதுக்கு கோவிந்தா கிட்டலாம் இத மாமையா சொன்னாருன்னு ஃபீல் பண்றீங்களா சார்? என்னோட நைனா தான் சார் ஃபைனான்ஸ் பண்றது. இதுல மெட்ராஸ் பிரான்ச் நானும் மாமியாவும் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பேங்க் வேலையிலலாம் என்ன சார் சம்பாதிக்க முடியும்? நேனும் மாமியாவும் ரொம்ப க்ளோஸ். எல்லா மேட்டரும் நைட் இதை பண்றப்ப சொல்லுவாரு. உன்னை பார்த்தது இல்லையே தவிர உன் மேல எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் உந்தி சார்.
அப்பா அம்மா இல்லாம 3 தங்கச்சிங்களும் கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா சார்? ஜானகி சீரியல்ல வர்ற ராமு மாதிரி சார் நீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு சரி, டென்ஷன் ஊத்து சார். வந்த மேட்டரை சொல்லிடுறேன். நீ கேட்ட 1 லட்சம் ரெடி சார். அதுக்கு முன்னால சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் உனக்கு ஓகேன்னா நாளைக்கே பணம் கொண்டு வந்து தர்றேன். எல்லாருக்கும் 4% இன்ட்ரெஸ்ட் சார். செக்யூரிட்டிக்கு வீடு அல்லது லேண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கணும். அது எதுவுமே நீ தரலையா? மாமையா சொன்னாரு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட குறைக்க சொல்லி மாமியா கிட்ட நீ கேட்டியா? உன் நல்ல மனசுக்காக 3% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஹாப்பியா? அதே மாதிரி பணம் கொடுக்கும்போது 2 மாசம் வட்டியை புடிச்சுக்கிட்டு தான் கொடுப்போம். ஓகே தானே? மீரு ஹாப்பியா? அப்புறம் 2 பேங்க் செக் ஸ்லிப்ல ஒரு சைன் போட்டு கொடுக்கணும். 100 rupees பாண்ட் பேப்பர்ல மீ பேரு, வீட்டு அட்ரஸ், எத்தனை மாசத்துக்குன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த